மை சேனல். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்னெல்லாம் காட்டுறேன் உங்ககிட்ட, என்னுடைய பிளவுஸ் கலெக்ஷனா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கு வந்து தயாரா இருக்கேங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வீடியோஸ் ஒண்ணு விடாம ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃப்ரெண்ட்லயே சொல்லிட்டேன், என்னுடைய ஆரி ஒர்க் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. பாத்தீங்களா, ஆரி ஒர்க் பிளவுஸ். இதுல வந்து 1 or 2 பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணதுன்னா ஆரி ஒர்க் போட்டு கிடையாது, ஆரி ஒர்க் போட்டு வந்த பிளவுஸ் என்னுடைய ஸ்டிச்சிங்ல நான் பண்ணது. நிறைய வந்து நம்ம கிட்ட இந்த பேட்ச் ஒர்க் பிளவுஸும் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நானே ஸ்டிச் பண்ணது தாங்க. ஒன்னொன்னா நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஒரு சில பேர் வந்து பாக்குறீங்க, லேடிஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு நம்ம பிளவுஸ் வந்து எவ்வளவு அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாமே நான் ரீசெண்டா 1 or 2 இயர்ஸ்க்குள்ள தச்சதுதான். எனக்கு மேரேஜ் ஆகி 12 இயர்ஸ் ஆகுதுங்க. 10 வருஷமா நான் ஒரு பிளவுஸ் கூட ஆரி ஒர்க்ல ஸ்டிச் பண்ணதே கிடையாது. சொல்ல போனா நானும் டெய்லர் தான். என்னமோ எனக்கு அதுல அப்பெல்லாம் விருப்பம் இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பிளவுஸ் வந்து வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணாங்க. ஆனா அது எவ்வளவு விலை தெரியுமா? எப்படிதான் ஸ்டிச் பண்ணி போடுறாங்கன்னு எனக்கே தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளவுஸ் சிம்பிள்ல இருந்து நம்ம ஹை லெவலுக்கு போகலாம். இன்னொன்னு, என் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் வந்து நீங்க எதிர்பார்க்கிற டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது தெரியும். ஒரு சிலர் வந்து மைண்ட்ல வச்சிருப்பீங்க, எனக்கு இப்படிதான் சிம்பிள் அண்ட் நீட் ஒர்க் வேணும், ஆனா அது வந்து சொல்ல முடியாது, உங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லையா டெய்லர் கிட்ட. அதனால இதை பார்த்துட்டு கூட நீங்க சொல்லலாம் இல்லையா? அதுதான். சரி, வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளவுஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆரி ஒர்க்குன்ட்டு இல்ல, கொஞ்சம் கிராண்டா, ஒரு நிமிஷம், கொஞ்சம் கிராண்டா ஸ்டிச் பண்ண பிளவுஸ் இதுதான். எனக்குன்ட்டு நான் ஸ்டிச் பண்ணது இதுதான். இதோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா தாறுமாறுங்க, 3500 ரூபாய், 3500 இதோடைய ரேட்டு. ஆனா என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. தச்சதுக்கு பிறகுதான் ஏண்டா தச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டும் கூட என்னுடைய ஆரி ஒர்க் பிளவுஸ். நான் இதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண மாட்டேன். அப்படியே பண்ணணும்னாலும் கண்டிப்பா நான் கத்துக்கிட்டு நானா போட்டுதான் பண்ண போறேன். வெளியே இதுக்கப்புறம் நான் கொடுக்கவே மாட்டேன், பாத்துக்கோங்க. எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு ஆரி ஒர்க் பிளவுஸ் இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. இத ஸ்டிச் பண்ணிட்டு நான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, இதுதான் டிசைனு. இதோடைய சாரி கலர் பாத்தீங்கன்னா கிரீனு. அதனால கிரீன்ல வந்து குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு சுத்தி நம்ம வந்து காப்பர் கலர்ல பீட்ஸ் தச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்களா? இது வந்து ஸ்லீவ்ல வந்து நம்ம இந்த மாதிரி லைன், கிராஸ் லைன் போட்டுட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ண சொல்லியாச்சு. ஆஃப் அண்ட் ஸ்லீவ் தான். சூப்பரா இருந்துச்சு. ஆனா போடும்போது சூப்பரா இருந்துச்சுதான். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அதனால மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. சூப்பரா இருக்கு. ஆனா சாரி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கட்னா அவ்வளவு அழகா இருக்கும். இது நெக்ஸ்ட் பிளவுஸ் வந்து இது வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங்ல தச்சது, ஆரி ஒர்க் போடணும்னு ஆசை இருக்கும் போது தச்ச பிளவுஸ். நம்மளால அது ரொம்ப காசு கொடுத்து தைக்க முடியாது இல்லையா? அப்போ நான் தைக்கும் போது இது வந்து ஒரு 500 சம்திங்குள்ளதான் வந்துச்சு. ரெடிமேடாவே விற்கும் இந்த மாதிரி பேட்ச். அதை வாங்கி இதை நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நானே ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தான். 500 சம்திங்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா அவ்வளோ அழகா இருக்கும் இதுவுமே. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஸ்லீவ் தாங்க. ஸ்லீவ்ல இது லைட்டா இருந்தது, ஆனா இது போட்டோம்னா சூப்பர் கிராண்டா இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து நம்ம போடும்போது ஆஃப் அண்ட் ஸ்லீவ் தானே, நான் ஃபர்ஸ்ட்ல ஆஃப் அண்ட் ஸ்லீவ் தான் வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ அழகா இருக்கும் இதுவுமே. நிறைய பேர் வந்து ரேட்டு பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வாங்கி நீங்க ட்ரை பண்ணலாம். கடையிலே விற்கும், ஃபேன்சி ஸ்டோர்ல, டெய்லர் ஷாப்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் வந்து ரெடிமேட் பேட்ச்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இது கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பிளவுஸ் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சில்க் சாரின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காஸ்டா வாங்கின சாரின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரி தான். இதுக்குதான் நான் வந்து ரொம்ப நாளா வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் தைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, எல்லாருக்கிட்டையும் ரேட்டு கிட்டனா ஜாஸ்தியா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு 500 எடுத்துக்கிட்டு கடைக்கு போயிட்டு என்னென்ன பொருளெல்லாம் இதுக்கு தேவைப்படுதோ பாத்தீங்களா, நானாவே வாங்கிட்டு வந்து 2 days உட்காந்து ஆனா சூப்பரா இருந்ததுங்க இந்த பிளவுஸ். இப்ப போட்டாலுமே வேற லெவல்ல இருக்கும். இதோடைய மொத்த செலவே பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்குள்ளதான். நானா ஸ்டிச் பண்ணதுனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்க பண்றீங்கன்னா வெளியே கொடுக்கும்போது ஒரு 800 ரூபாய்க்குள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா செம்ம கிராண்ட் ஒர்க் இது.
அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஃப்ரண்ட்லயும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், இதை ஒட்டிட்டு கையாலையும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதனால இது ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. நிறைய தடவை நான் வேர் பண்ணிட்டேன். ஒண்ணு கூட டேமேஜ் ஆகவே இல்லை. சூப்பராகவே இருந்துச்சு. நான் காட்டுற பிளவுஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்க. இது வந்து என்னுடைய ஒர்க்கு நானா பண்ணது. நெக்ஸ்ட் பிளவுஸ் வந்து இது. இன்னும் ஒரு ஐடியாவும் உங்களுக்கு நான் தரேன் பாருங்க. இது வந்து நான் வந்து 600 ரூபாய், ஆமா 600ன்ட்டு கடையில மெட்டீரியலாவே வாங்கினது. இது எனக்கு வந்து அர்ஜென்ட்டா ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ், அதாவது கொஞ்சம் டிசைன் பிளவுஸ் தேவைப்பட்டுச்சுங்களா, சில்க் சாரிக்கு. அப்போ சிம்பிளா தச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு கடைக்கு போயிருந்தேன். வேற ஏதாவது பிளவுஸ் கிடைக்குதா கான்ட்ராஸ்டா வாங்கலான்ட்டு. பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. மெரூன் கலர்ல 600 தாங்க, நம்பவே மாட்டீங்க. இது 3500 ரூபாய் பிளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து 500. இது இந்த சாரி இதோடைய ஒர்க்கையும் பாத்துக்கிட்டீங்களா. இது 600 ரூபாய் தான். இதோடைய ரேட்டே 600 ரூபாய் தான். நான் தச்சிட்டேன்றதுனால எனக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. மொத்தமே 900 தான் இதோடைய ரேட்டு. ஆனா இதோடைய ஒர்க்கை பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. ரெடிமேட் ஆரி ஒர்க் இது இது கூட நீங்க வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சூப்பராகவே இருக்கு, நல்லா இருக்கு. அது எப்படி சொல்றது, நம்ம மற்ற இதோட இது சூப்பராகவே இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு இந்த பிளவுஸுமே. நெக்ஸ்ட் சாரி வந்து இது கொஞ்சம் ஹை லெவல். இது வந்து நானா தச்சது பாருங்க. இது தூரமா வந்து பார்க்கும் போது ஆரி ஒர்க் லைட்டா போட்ட மாதிரி இருக்கு இல்லையா. ஆரி ஒர்க் கிடையாது. இவங்க கிட்ட வச்சு காட்டுறேன். ஒரு லேஸ் வச்சுட்டு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்சிருப்பேன், தெரியுதா. லேஸ் வச்சுட்டு அது பக்கத்துல ஒரு ஸ்டோன் வச்சுன்னா சூப்பரா இருக்கு. இது கூட உண்மையாவே நல்லா இருக்கு. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல லேஸ் ஒண்ணு வச்சுட்டு பாருங்க. தூரமா வந்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் நல்லா ரேட். இது வந்து எங்க பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்காக தச்சது. ஆனா என்னுடைய அளவுல தான் தச்சது. இதோடைய ரேட் வந்து 5000 கிட்ட வாங்கினாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கே தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் நெருக்கமா இருக்கு டிசைனு அப்படின்னு சொல்லிதான் என்கிட்ட சொன்னாங்களே. இது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கோட சேர்த்தே 5000 கிட்ட வந்துச்சு. ஆனா நல்லா இருக்கு. ரேட்டு தாங்க ஜாஸ்தியா இருக்கு. இதை விட கிராண்டாலாம் போடுறாங்க. எப்படிதான் மனசார தச்சு போடுறாங்கன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை ஃபியூச்சர்ல தைப்போமா என்னன்னு எனக்கும் தெரியல. நல்லா இருக்கு. ஆனா ஓகே, சூப்பரா இருக்கு. ரேட்டுனாலுமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஆரி ஒர்க் பிளவுஸா. இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு ஆரி ஒர்க் பிளவுஸ். மொத்தம் இன்னும் ஒண்ணு கூட இருந்துச்சு, அது ஒர்க் பாருங்க. இது வந்து ஒரு பொட்டிக்ல தச்சது. நான் தைக்கல, எனக்கு எங்க அம்மா தைச்சு கொடுத்தாங்க. அதனாலதான் இதை வந்து நான் வந்து சொல்லல. எங்க அம்மா தைச்சு கொடுத்ததுனால இது எனக்கு வந்து தெரியல. இது வந்து 2000 கிட்ட வாங்கினாங்க. ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 2000 தான் வாங்கினாங்க. வித் வந்து நம்மளுக்கு பிரின்சஸ் கட் போட்டு கொடுத்துருந்தாங்க. பொட்டிக்ல தச்சது, விபா இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக்ல தச்சது. நல்லா இருக்கு. இது கூட நல்லா இருக்கு. ஆனா 2000 வாங்கினாங்க. இது தச்சு ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு ஒர்க் வைக்கல. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நெக் வச்சு இது ஒரு பிளவுஸ். மொத்தமாவே என்கிட்ட வந்து ஒரு 5 பிளவுஸ் தான் ஆரி ஒர்க் பிளவுஸ்ன்னு இருக்கிறது. அதுல 2 தான் வந்து வெளியே நல்லா காசு கொடுத்து தச்சது. மீதி 1 நானா ஸ்டிச் பண்ணது, 1 ரெடிமேட் பிளவுஸ். இவ்வளவுதான் நம்மளது. கம்மி ரேட்லயும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே தைக்கலாம் அப்படின்னா இது மாதிரிலாம் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டுல நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தச்ச பிளவுஸ்லயே கூட நீங்க பொறுமையா ஒன்னொன்னா ஒர்க் பண்ணலாம். எப்படி பண்ணலான்ட்டு நம்மளுக்கு யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் பிளவுஸ். நானா ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, பேட்ச் ஒர்க் பிளவுஸ் அதுதான். இது பாத்தீங்களா, சிம்பிளா இருக்கும் ஆனா செம்ம கிராண்டாவும் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லைஃப் வரும். அது வந்து கொஞ்சம் வெளுத்துரும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இது நம்மளுக்கு வந்து லைஃப் வரும். இது ஒரு பிளவுஸ். நெக்ஸ்ட் இந்த டிசைன் ஒண்ணு தெரியுதுங்களா, இந்த டிசைன் ஒண்ணு. நெக்ஸ்ட் பஃப் ஸ்லீவ் வச்சு ஒரே ஒரு லேஸ் வச்சேன். இந்த பிளவுஸ்லாம் கூட நான் நிறைய சாரிக்கு வேர் பண்ணிட்டேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு. தெரியுதா, சூப்பரா இருக்குங்க. பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு இது வச்சு எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா. இது ஒண்ணா. இது வந்து எனக்கு எம்ப்ராய்டிங் போட்டு வந்தது. நம்ம சாரி வாங்கியிருந்தோம். சாரி ஒரு 4000 வந்திருந்தது. அது கூடவே எனக்கு வந்து இந்த எம்ப்ராய்டிங் போட்டே கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. தனியா நம்ம எம்ப்ராய்டிஙங் போடணும்னாலே 1500 கேக்குறாங்க இப்போதைக்கு சிம்பிள் ஒர்க்குக்கு. இதை வந்து அதுவே எம்ப்ராய்டிங் போட்டே வந்து இருந்தது. சூப்பராகவே இருந்துச்சு பார்த்துக்கோங்களேன்.
நல்லா லாங் ஸ்லீவு, ஒரே ஒரு இது வச்சிருந்தாங்க, மாங்காய் மாதிரி நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு, தாமரை பூ வச்சு மாங்காய் டிசைன்ல ஒரு இது வச்சிருந்தாங்க. நான் கீழே வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சுக்கிட்டேன், தெரியுதா? இந்த மாதிரி லேஸ் வந்து நான் கீழே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சிம்பிளா ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வேணும்னா இது கூட நீங்க பாத்துக்கலாம். ஸ்டோன் வச்ச மாதிரி கழுத்து மட்டும் அந்த டிசைன் மட்டும், அந்த கழுத்தோட ஏதோ ஷேப் மட்டும் நம்ம மாத்திக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்டோன் வச்சு தச்சுக்கலாம். பாருங்க, ஒண்ணுமே, இது பிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஒண்ணுமே இல்ல, ஸ்டோன் மட்டும் தான் வச்சேன். இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பிளவுஸ் பாக்குறதுக்கே சிம்பிளா இருக்கும். நீங்க தைக்கிறது ஒரு 200 ரூபாய்க்கு தைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு கூட சேர்த்து ஒரு 100 ரூபாய், ஒரு 300 ரூபாய் தான். அவ்வளோ அழகா இருக்கும். நானுமே டெய்லர் தாங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஐடியாலாம் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப ஹெவியா போடுவாங்க, ஆனா அது அந்த அளவுக்கு பார்வையாவும் இருக்காது. பாத்தீங்கன்னா 700 800 ரூபாய் கொடுத்து தைப்பாங்க. எனக்கே தெரியும், நானே சொல்லுவேன், கேட்க மாட்டாங்க, நான் சரின்னு விட்டுடுவேன். நெக்ஸ்ட் இது ஒரு லேஸ் வச்ச மாதிரி ஒரு பிளவுஸ், இதுவுமே சூப்பரா இருக்கும். இதோடைய நெக்ல வந்து கொஞ்சம் நல்லா ஹெவி டிசைன் கொடுத்துருந்தாங்களா, நான் அந்த டிசைன் எல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஐடியாக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுது. எல்லாமே சூப்பரா இருக்கும். என்ன ஒண்ணுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து அந்த அளவுக்கு யூஸ் கிடையாது. ஆசையா இருக்கு அப்படின்னீங்கன்னா மினிமம் பிரைஸ்ல நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்மளால வாஷ் பண்ண அந்த அளவுக்கு முடியாது. நீங்க அப்படியே வாஷ் பண்ணீங்கனாலும் கலர்ஸ் ஃபேட் ஆகுது, உண்மையாவே ஃபேட் ஆகுது தாங்க. நம்ம வந்து இது வந்து வெளியெல்லாம் போகும்போது தானே போட்டு போகும், ஸ்வெட் ஆகும், எல்லாமே இதுவாகும். நம்மளால அது வந்து நல்லாவே துவைக்க முடியாது. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது மட்டும் தான் இந்த ஆரி ஒர்க்ல வந்து எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. இதுவே நம்ம இந்த மாதிரி பிளவுஸ்லாம் வச்சுக்கோங்க, நம்ம அழகா நம்மளுடைய எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்டெயின் இருக்குன்னா தேய்ச்சோம்னா பயம் இல்லாம அது பாட்டு போயிடும். அது வந்து நம்மளால அது மாதிரி பண்ண முடியாது. ட்ரை கிளீன் மட்டும்தான் கொடுக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காமிச்ச டிசைன்ல உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் தச்சது ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் இன்னொரு பிளவுஸ் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், பேட்ச் ஒர்க் பிளவுஸ் எல்லாமே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா சூப்பர் வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.